Hey guys, welcome back. இது வரைக்கும் ஆல்ரெடி நம்ம நிறைய சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஃபுல்லாக ஒரு போர் அடிக்கிற வீடியோஸ் தான் நிறைய போட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ ஜிம்ஸ் எல்லாமே ரீஓப்பன் ஆனதுனால ஆக்சுவலாக இப்போ தான் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட், ஐ மீன் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு கண்டென்ட்டாக போடலான்னு இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட்டாக ஒரு 1 year பிஃபோர், ஏன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேப்பே ஒரு 1 year இருக்குது. நாட் ஒன்லி ஒரு 1.5 months கிடையாது, 1 year கிட்ட இருக்குது எனக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஆனதுனால. ஸோ என்னோட மசில் மெமரி எனக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஏன்னா என்னோட லாஸ்ட் பாடி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுதான். பட் இப்போ வந்து ரொம்பவே கிட்டத்தட்ட அப்படி கொழுன்னு இருக்கேன். சிரிக்காது. அதனால இப்போ என்னோட பாடி ப்ராக்ரஸ் என்னென்ன மாதிரி நான் பண்ண போகிறேன், ஸோ என்னோட ஃபார்ம் வந்து எந்தெந்த மாதிரி மாறப்போகுது, ஸோ என்னோட டயட் அந்த எல்லாமே வந்து ஒரு வீடியோ கண்டென்ட்டாகவே போகலான்னு இருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நான் வீடியோட எண்டில் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேன்றதுனால இனிமேல் நம்ம ஒரு சர்க்கிள் ஃபார்ம் மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லிட்டில் பிட் ஒரு சின்ன வார்ம் அப் அண்ட் அதிலே வந்து புல் அப், டிப்ஸ் அண்ட் புஷ்அப்ஸ். ஸோ எந்த அளவுக்கு நம்மளால ஒரு மேக்ஸிமம் பம்பை நம்ம இதில் ரீச் பண்ண முடியுமோ அதே வந்து ஒரு எப்படி சொல்கிறது புல் அப் அண்ட் டிப்ஸ் இதுலேயே எல்லாத்தையுமே நம்ம பண்ணிடணும். பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்லாம் ஃபார்மில் இருக்கிறப்போ அந்த ஷோல்டரோட ஸ்ட்ரென்த்து அண்ட் பைசப் இந்த ஆர்ம் பவரே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ரொம்ப லாங் கேப் இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. 15 to 16 reps பண்ணுற டைமில் இப்போ ஒரு 8 to 9 reps தான் போகுது. இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதே நான் நிறைய வீடியோஸ் இன்க்ளூட் பண்ணுறப்ப எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிடுவேன். மேபி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஸோ தேர்ட் சைட் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாக புஷ்அப்ஸ் அந்த எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நம்ம இந்த சர்க்யூட் அப்பர் பாடி ஒர்க் அவுட் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம பண்ணும்போது என்னென்னா செஸ்ட், லேட் அண்ட் பேக், ஷோல்டர், பை அண்ட் ட்ரை அண்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட் டேன்றதுனால என்னோட ஆஃப்டர் பம்பிங் என்னோட பாடி எப்படி இருக்குன்றதையும் நான் வந்து காட்டிடுறேன். அண்ட் என்னோட கரெக்ட் வெயிட் எல்லாத்தையுமே வந்து நான் அதில் சொல்லிடுறேன். பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் சைட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டேன்றதுனால வெயிட் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறேன். என்னோட பர்சனல் பிஆர் பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 45 kgs போட்டிருக்கேன், 1 rep மேக்ஸ். பட் இப்போ அவ்வளோலாம் போட முடியாது. ஸோ ஃபஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா 10 kgs தான். ராடு ஒரு 18 kgs இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப ஸ்மால் வெயிட் தான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபோர்த் செட் இதில் 10 rep. ஆக்சுவலாக மினிமம் ரேப் நம்ம 10 சொல்லியிருக்கேன். பட் 10 rep போகாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 reps 8 reps போட்டுருவேன். பட் இன்கேஸ் ஹார்ட் புஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதை பண்ண மாட்டேன். ஸோ ஃபெயிலியர் செட்டு தான். பட் ட்ரை, லெட்ஸ் ட்ரை. இங்கே 6 reps பண்ணியிருக்கேன். ஃபெயிலியர் செட்டு தான். பட் இருந்தாலும் ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டேன்றதுனால இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இதை இன்க்ரீஸ் பண்ணுறது. அந்த ஃபெயிலியர் செட் பார்த்தீங்கன்னா 25 and 25 நம்ம வெயிட்ஸை மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ 50 kgs. பட் இட்ஸ் ஃபெயிலியர். ஸோ மசில் எனக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரிங்காக இருக்குன்னா பாருங்க, ரப்பர் எலாஸ்டிக் மாதிரி வருது. ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் ஃபார்ம் அப்போ 78.5 சம்திங், 79 78 இருந்தேன். இப்போது 71 அந்த மாதிரி தான் இருக்கேன். ஸோ மசிலாக சேகப்பட்டது ஆகியிருக்கு. நிறைய பேருக்கு ஆகியிருக்கும், எனக்கு இந்த மாதிரி ஆகியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேரியேஷன் இன்றைக்கி நான் சர்க்கிட் மட்டும் பண்ணுறதுனால ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரெஸ் அண்ட் செகண்ட் இது ஃபர்ஸ்ட் செட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ தென் செகண்ட் செட். ஸோ செஸ்ல பெஞ்ச் ப்ரெஸ் அண்ட் நார்மல் முடிச்சாச்சு. இப்போது ஸோ பேக் அண்ட் லேட் பண்ண போகிறேன். பேக்குக்கு சீட்டட் ரோ அண்ட் லேட்டிஸ்மஸ்க்கு வந்து ஃப்ரண்ட் புல் டவுன் பண்ண போகிறேன். 2 வேரியேஷன்ஸ் மட்டும்தான். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஷோல்டர். அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ வெயிட் இருக்குன்றதை வந்து காட்டிடுறேன். 71.9 இருக்கேன். ஸோ அப்படின்னா 71, 70.5. ஸோ 71.9 ஆல்மோஸ்ட் 72, பட் 71 தான் அது ஆக்சுவலாக. அப்ஸ் அண்ட் டவுன் வந்து 71 and 71.5 இருக்கும். பட் பார்க்கலாம் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் மசில் மெமரி இருக்குன்றதுனால எனக்கு ஒரு 77, 78ன்றது நான் ஒரு 6 weeks 7 weeksலேயே வந்துடுவேன். கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணனா பார்ப்போம். ஸோ இப்போது லேட் அண்ட் பேக் பண்ணுவோம். Seated row finished, 4 set over. இப்போ லேட் புல் டவுன், ஃப்ரண்ட் புல் டவுன் பண்ண போகிறோம். பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலாக பம்பிங் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நிறைய கொஞ்சம் ஃபேட் லோடிங் அதிகமாக இருக்கிறதுனால வெயின்ஸ்லாம் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. பட் நான் ஃபைனல் பம்பிங்கோ ஆஃப்டர் பம்பிங் என்னோட பாடி ஃபிசிக் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். நல்லா கொழுக்கு முழுக்க ஆன்டி மாதிரி தான் இருப்பேன். சிரிக்கக்கூடாது. lat pull down, 3 more set is there. First set over. ஆக்சுவலாக ப்ரைமரி மசில் ஒர்க் ஆகுது கம்மியாக தான் இருக்குது. செகண்டரி மசில் தான் அதிகமாக நீங்கள் பைசப்ஸ் தான் நிறைய பம்ப் ஆகுது. ஏன்னா சீட்டோட வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு ரெஸ்ட் பீரியடில் போட்டதுனால இது அதிகமாக பம்ப் ஆகுது. ஸோ செகண்ட் செட்லேருந்து நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். Next one shoulder. So thumb press usually பண்ணுற நம்ம காம்ப்ளெக்ஸ் மூவ்மெண்ட் thumb press and lateral raise சூப்பர் செட் பண்ணிடுவேன். ஸோ 4 செட். ஃபர்ஸ்ட் செட் வந்து thumb press அது கூட இன்க்ளூட் பண்ணி ஆல்டர்னேட்டிவாக lateral raise பண்ண போகிறேன். ஸோ சூப்பர் செட்டை இன்க்ளூட் பண்ணிக்க போகிறேன். அது ஏன் பண்ணுறதையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் செட் யூஸ்வலாக 15 kgs ஸ்டார்ட் பண்ணி இப்போ 10 kgs தான். அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. ஓகே ஃபர்ஸ்ட் செட். ஸோ சூப்பர் செட் சொல்லிடுறேன். இப்போ லேட்டரல் ரைஸ் கம்மி வெயிட்டில் தான் பண்ண போகிறோம். 5 kgs. ஏன் செஸ்ட் பேக் லேட்லாம் சூப்பர் செட் பண்ணாமல் இது மட்டும் ஏன் இப்போது சூப்பர் செட் பண்ணுறேன்னா, ஸோ இன்பிட்வீனில் கொஞ்சம் இன்டென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் ஒரு 40 minutes 35 minutes முடிக்கணுன்றது தான் பிளான் சர்க்கியூட்டை. ஏன்னா எல்லாத்துக்குமே 2 வேரியேஷன் தான். அதனால் ஷோல்டர் மட்டும் சூப்பர் செட் பண்ணிடுவேன். ஏன்னா இது வெயிட் இப்போதைக்கு புஷ் பண்ண முடியாது. ஆல்ரெடி இன்ஜுரி ஃபேஸ் பண்ணதுனால இன்ஜுரி எப்படி ஃபேஸ் பண்ணுன்றதையும் நான் சொல்கிறேன். அது சொன்னால் காமெடியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செட் 10 kgs, செகண்ட் செட் 12.5. இதில் அப்படியே 12 reps போட்டுருவேன். பட் இதை புஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்ட்ராங்காக புஷ் ஆகுது அப்படின்னா இந்த செட் 15 இல்லைனா சேம் வெயிட் தான்.
சூப்பர் செட்க்கு 7.5. ஃபர்ஸ்ட் 5 kgs, இப்போ 7.5. ஆக்சுவலாக லேட்டரல் ஹெட்டுக்கு டார்கெட் பண்ணுறப்ப ஃபைனல் வெயிட் ஃபைனல் ரெப்ஸ் நம்ம புஷ் பண்ணுறப்ப நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸோ லைக் பண்ணுறப்ப ஓவர் ஸ்விங் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஓவர் ஸ்விங் எப்பவுமே பண்ணக்கூடாது. ஹிப்பு உங்களால் புஷ் பண்ண முடியல அப்படின்னா நீ கண்ட்ரோல் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ நீ கண்ட்ரோல் பண்ணி, ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னால் புஷ் பண்ண முடியல, நான் இப்படி பண்ணனா இட்ஸ் அ டோட்டல் ராங். ஸோ நீ கண்ட்ரோல் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக யூஸ் ஓவர் ரைஸ். இல்லை நீங்கள் ஃபாஸ்ட் ஸ்டெப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் டோன்ட் ஸ்விங். இந்த மாதிரி ஸ்விங் பண்ணாதீங்க. லேட்டரல் ஹெட்டில் பைசப் கர்லில் ஸ்டாண்டிங் பண்ணுற ஒர்க் அவுட் நீங்கள் எது பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்விங் பண்ணிங்கன்னா லோவர் பேக்கை ஈஸியாக இன்ஜுரி பண்ணுறீங்க. அதுவும் L4 L5லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் பாடி போஸ்டர் கண்ட்ரோல் பண்ணி எப்பவுமே பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி குட். 15 kgs. பம்பிங்கும் நல்லா இருக்கு. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப இருந்ததுக்கும் இப்போ தெரியும் பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கு, ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக நிறைய கார்ப் லோட் பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் பம்பிங் ஆக்சுவலாக நல்லா இருந்திருக்கும். நான் பர்சனல் ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்படியே வரதுனால லோட் பண்ண முடியல. அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10:30. ஸோ யாருமே எல்லா டைமில் வீடியோ எடுத்தால் நல்லா இருக்குன்றதுனால இந்த டைமில் வீடியோ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். 4 செட் இருக்குது. 4th செட் 17 kgs ப்ளஸ் 17.5 ப்ளஸ் 12.5 லேட்டரல் ரைஸ் பண்ண போகிறேன். ஃபெயிலியர் செட் தான் பண்ண போகிறேன். ஸோ மேக்ஸிமம் ரீச் 8 or 7 ப்ளஸில் லேட்டரல் ரைஸில் 12.5ன்றதுனால ஸோ 7 or 8 பார்க்கலாம். ஸோ ஃபெயிலியர் செட் தான் பண்ண போகிறதுனால பார்ஷியல் ரெப் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பண்ணல, பார்த்துருப்பீங்க. பார்ஷியல் தான், ஏன்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் செட்டுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு பைசப்ஸ் ட்ரைசப்ஸ். பையில் ஒரு வேரியேஷன் பண்ணுறேன் அண்ட் ட்ரைசப்ஸில் ஒரு வேரியேஷன். ரெண்டுமே சூப்பர் செட் தான். பைசப்புக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணுற கேர்ளு பட் கேபிளில் பண்ணிவிடுவேன். முடிச்சுட்டு ட்ரைசப்ஸ் புஷ் டவுன், அதுவும் ராடில் தான். கான்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கணுன்றதுனால ட்ரைசப் ராடில் பண்ண போகிறேன், பண்ணிடலாம். ஸோ ட்ரைசப்ஸ் புஷ் டவுனு ரோப்பில் பண்ணாலும் ராடில் பண்ணாலும் கான்ட்ராக்ஷன் கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஐ மீன் எல்போவோட லாக் அவுட் அதிகமாக இருக்கணும். எல்போ எந்த அளவுக்கு லாக் அவுட் பண்ணுறீங்களோ ட்ரைசப்ஸோட ஆக்டிவேஷன் அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஐ மீன் ரொம்பவே கம்மியாக இருக்குது. பட் ப்ராக்ரஸ் நான் மசில் மெமரி அதிகமாக இருக்கிறதுனால 2 வீக்ஸ்லேயே ஆக்சுவலாக நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் எனக்கு எல்லாருக்குமே. ஐ மீன் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி மசில் லாஸ் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சேஞ்சஸ் 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் நல்லாவே தெரியும். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுவேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்டாண்டிங்கில் எந்த வேரியேஷன் பண்ணாலும், ஐ மீன் ஒரு ஸ்டாண்டிங்கில் எந்த வேரியேஷன் பண்ணாலும் பாடி ஸ்விங் இது போல் இருக்கக்கூடாது. பைசப்ஸ் இருந்தாலும் சரி, லேட்டரல் ரைஸ், ஃப்ரண்ட் ரைஸ், இது போல் எந்த வேரியேஷன் இருந்தாலும் லம்பர் பேக்கோட ஸ்விங் இந்த மாதிரி இருக்கக்கூடாது.
இருந்துச்சுன்னா லோவர் பேக் லம்பர் பேக்கோட வீக்னஸ் ரொம்ப அதிகமாகிடும், இன்ஜுரி அதிகமாகிடும். அது அட்வைசபிளே கிடையாது. எது பண்ணாலும் நீங்கள் தப்பாக பண்ணாலும் அந்த தப்பை கரெக்டாக பண்ணிவிடுங்க. போஸ்டரில் தப்பாகக்கூடாது, ரெப்புடேஷனில் நீங்கள் தப்பு பண்ணிக்கலாம், பட் போஸ்டரில் தப்பு என்றைக்குமே ஆகக்கூடாது. ஸோ தேர்ட் செட். இன்னும் ஒன் செட் இருக்குது. இந்த ஒன் செட் ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா அப்பர் பாடி சர்க்யூட் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்னோடய முழு ஃபார்மை வந்து எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். நான் ஆஃப்டர் பம்பிங் காட்டினேன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக ஆஃப்டர் பம்பிங் தான் பிக் போடுவேன். ஸோ அதனால் அதை ரிலாக்ஸ் பொசிஷனில் போடுறேன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து பம்பிங்கில் போடுறீங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் இருக்காது. அதனால் நான் ஆஃப்டர் பம்பிங்கே என் ஃபிசிக் காட்டிடுறேன். இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இனிஷியல் ஸ்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறப்பையும் ஆஃப்டர் பம்பிங் தான் போடுவேன். பிகாஸ் நான் வீடியோ போடுறதுனால எல்லாத்தையும் வீடியோவில் நான் சொல்லிவிடுவேன். ஸோ என்னோடய ப்ராக்ரஸ் வந்து நான் வீடியோ கண்டென்ட்டாக போடுறதுனால நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், என்னென்ன டயட் இருக்க போகிறேன், இது எல்லாத்தையுமே நான் வீடியோ கண்டென்ட்டில் போட்டுருவேன். மேபி யாருக்காவது அது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணலாம். பட் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேளுங்க, இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கேளுங்க உங்கள் பாடி டைப்புக்கு அது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிடுறேன். பிகாஸ் நான் என்னென்ன பண்ண போகிறேன்றது எல்லாத்தையுமே நான் ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் செட் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அப்பர் பாடி சர்க்யூட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நான் என்னோடய பம்பிங் பாடி ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டிடுறேன். அண்ட் முக்கியமாக என்னென்னா, ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் அவுட் பண்ணி நான் வீடியோ போடுறேன்றதால நிறைய விஷயம் நான் சொல்கிறது எனக்கு கரெக்டுன்னு தான் தெரியும். பட் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூச்சு வாங்குறதுனால என்னால் அது கரெக்டாக வேர்ட்ஸ்லாம் நிறைய மிஸ் ஆகுது. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். அது கண்டிப்பாக புரியாது. பட் இதை நான் போக நான் அதை சரி பண்ணிடுவேன். அதனால் இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி புரியாத விஷயத்தை என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லிடுறேன். பட் இதை போக நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் கரெக்டாக அதை சரி பண்ணி ஸோ ஃபார்ம் காட்டுறேன். ஃபார்ம்லாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஆப்ஸில் அதுவுமே இருக்காது, பொழு தான் இருக்க போகிறேன். பட் இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி இருக்குன்றதை காட்டிடுறேன். ஸோ இப்போ இருக்கிற ஃபிசிக் இதுதான் ஆஃப்டர் பம்பிங். ஸோ நான் ப்ராக்ரஸ் பண்ணவும் இப்படி தான் காட்டுவேன். ஸோ பார்த்துக்கங்க, ஃபேட்டில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், முழுன்னு நல்லா ஓகே. ஸோ ஃப்ளெக்ஸ் பண்ணியும் காட்டிடுறேன். ஏன்னா ப்ராக்ரஸ் பண்ண ஃப்ளெக்ஸ் பண்ண மசிலோட சேஞ்சஸ் வந்து தெரியும் 2 weeks ஒன்ஸ் அண்ட் 3 weeks ஒன்ஸ். ஸோ அதனால் நான் ஃப்ளெக்ஸ் பண்ணியும் காட்டிடுறேன். இப்போ ஆப்ஸ்லாம் இல்லை மோரோவர். ஸோ எவ்வளோ நாளில் இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதுன்றது தெரியும். என்னோடய மசில் மெமரி எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதும் நான் தெரியும். அது சப்போர்ட் பண்ணுறப்ப அது எப்படி பண்ணுதுன்றது நான் ஒரு சயின்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் வீடியோன்றதுனால இது ரொம்ப பேசிக்காக முடிச்சிட்டேன். பட் ஒர்க் அவுட்டில் வந்து நிறைய ட்ரைனிங் வேரியபிள்ஸ் நிறைய இருக்குது. நான் ஃபர்தராக என்னென்ன வீடியோ போட்டிருக்கோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரைனிங் வீடியோஸ்லாம் நான் சொல்கிறேன். அது எல்லா மசில் குரூப்லேயும் நான் சொல்லி தான் போட போகிறேன் வீடியோ கண்டென்ட்டு. ஸோ ஏன்னா நானும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுனால கண்டென்ட்டுக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அது போடுறதுனால பார்க்குறவங்களுக்கும் மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால தான். அண்ட் வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் இஸ் மை ஒன்லி மோட்டிவேஷன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் ஒரு நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட நான் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி அது போடுறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன்றதோ அந்த வீடியோவில் நான் போட்டுருவேன். ஸோ கீப் சப்போர்ட். பாய்.